ஹாய். அப்போ இன்றைக்கி எப்படி இருக்கும் சாண்ட்ராக்கு? சேதுபதி அண்ணன் உண்மையில் வச்சு செய்ய போகிறாரு. மரணம் பீதி சாண்ட்ராவை கண்ணில் பார்க்கலாம். ஏன்னா நல்ல அந்த ஒரு விஷயம் பாட்டு பாடினாங்க. என்ன இப்படி ட்ரிகர் பண்ணாங்க, என்னால் தாங்க முடியல. அப்படி இப்படிலாம் பண்ணவன் நீங்களும் மனுஷங்களா அப்படின்னு கேட்டிருந்தா கூட நியாயமாக இருக்குது. என் பிள்ளையில வச்சு பாட்டு பாடுதாங்க, எனக்கு வெளியே படுத்துருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு இன்றைக்கி என்ன இருக்கும்? மரண அடியாக இருக்கும். இந்த மரண அடி வாங்கிட்டு அந்த சாண்ட்ரா வீட்டுக்குள்ளே இருப்பாங்களா, வெளியே போயிடுவாங்களான்னு தெரில. ஏன்னா அவங்க உண்மையில விளாடுதாங்க. அதான் மெயினாகிட்டு நம்ம பார்க்கணும். அவங்க ஏதோ நெகட்டிவ் ரோலில் தான் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காங்க உள்ளேருந்து. ஆனால் கேம் விளாடுதாங்க. அவங்க அப்படியே நகர்ந்து முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. பாக்கி எல்லாங்க சபரியை ஆளை காங்கவே இல்லை. கனி அந்த குரூப்பில் இருக்கனால தெரியுது. சுபியெல்லாம் சுத்தமாக உள்ள உள்ளவங்களுக்கே தெரிய மாட்டேக்காங்க. உள்ள உள்ளவங்க சபரி எங்கே இருக்காங்க, சுபி எங்கே இருக்கா, பாக்கி உள்ளவன் எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. அப்படின்னா நம்ம எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா நம்ம இப்படி சுத்தமாக இப்படி லைவில் பார்க்கும்போது தெரியும், அவ்வளோதான். அவங்களுக்கே தெரிய மாட்டேக்கும் போது நம்ம எப்படி தெரியும்? இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுதாங்க பாருங்களேன், சும்மா வச்சுட்டு ஓட்டு போடுதாங்க. அப்போ கனிக்கு கார்டு எடுத்து வச்சுருக்காங்களாம், ஓட்டே இல்லையாங்க. உண்மை லாஸ்ட்டில் இருக்கிறது நம்ம கனி தான் இருக்காங்க, அடுத்தது ஆதிரை இருக்காங்களாம். எப்படி பாருங்கள் என்ன நிலமன்னு பாருங்கள். இவங்களாம் விளாடணும். வந்த புதுசில் உண்மையில் கனி எந்திரிச்சாலே அரங்கம் மொத்தம் கையடிக்க. நானே ஓட்டு போட்டுகிட்டே இருப்பேன். அதுக்கும்போது அந்த விளாடாமல் ஆனப்புறம் எனக்கு சுத்தமாக பிடிக்காம பின்னாடி பேசுறது அதெல்லாம். இப்போ சாண்ட்ராக்கு இன்றைக்கி நல்லா வச்சு செய்ய போகிறாங்க. என்ன நீங்கள் தாங்குவாங்களா தாங்க மாட்டாங்களான்னு பார்க்கலாம். ஆனால் அவங்க ஒரு கேம் விளாடுதாங்க, இல்லை நம்ம சொல்லவே கூடாது. எங்கேயுமே நல்லா விளாடுதாங்க, பார்க்கலாம். எல்லாம் ஒஸ்ட்டு பாப்பா மருமல எல்லாம் ஜெயிலுக்கு போனால் எப்போ சாண்ட்ரா நாமினேஷன் வந்தால் சாண்ட்ரா அந்த கேங்கில் இருந்தால் உண்மையில் விட்டுருப்பாங்களா? அந்த அன்பு கேங்கில் உள்ளே போய் இருந்திருந்தா சாண்ட்ரா சொல்கிறாங்களா, எனக்கு அந்த குரூப்பில் போக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னப்போல அந்த குரூப்பில் போய் இருந்திருந்தா சாண்ட்ரா ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க, நாமினேஷன் வந்திருக்கவே மாட்டாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. போயிட்டாங்களே. கனிக்கு ஏன் கார்டு எடுத்து வச்சுருக்காங்க? கனிக்கு ஓட்டே இல்லையாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. கனி அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா என்ன பண்ணுவாங்க? அன்பு கேங்கெல்லாம் என்ன செய்யும்? இது தூக்கி வெளியே போட்டிருந்தா அந்த அன்பு கேங்கெல்லாம் உடஞ்சிருக்குமா என்னன்னு பார்த்துருக்கலாம். இனிமேல் தூக்கி வெளியே போட்டுட்டு என்னத்துக்கு? இனிமேல் எப்படியே இருந்துட்டு போட்டோம்னா வீக்லி டாஸ்க்கு இந்த ப்ரீ டாஸ்க் வருது. அவங்க வீட்டிலேருந்து பிள்ளைலாம் வரையும் அவங்க தங்கச்சி வந்தால் மாப்பிள்ளை வந்தால் என்ன சொல்லலாம்னு பார்க்கலாம். அது பார்க்கலாம். தூக்கி போட்டால் இதுக்கு முன்னாடியே தூக்கி போட்டோன்னா சூப்பராக இருந்திருக்கும். அந்த குரூப் எல்லாம் சின்ன பின்னமாக போயிருக்கோம். எப்படி விளாடுறாங்கன்னு பார்த்துருக்கலாம். இனிமேல் தூக்கி போட்டு வேஸ்ட்டு தான்.